இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் கேக் வென்யூ செட்டப்க்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து 5 டயர் வெட்டிங் கேக். லொக்கேஷனும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால மோர் தென் 1 ஹார் ட்ராவல் இருந்துச்சு. சரி பத்திரமா கொண்டு வந்துட்டோமேன்னு நினைக்கும் போது தான் என் கையை வச்சு நானே என் கேக்கை ஸ்பாயில் பண்ணிட்டேன். சரி இது ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு சரி பண்ணிடலான்னு நான் கேக் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் 3 டயர் கேக் அண்ட் 2 டயர் வந்து அக்ரிலிக் ஸ்பேசர் வரும். நான் ஒன்றொன்னா அப்படியே செட் பண்ணிகிட்டே இருந்தேன். கேக் கரெக்டாக நிற்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கெஸ்ட்ஸ் எல்லாரும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வேகமாக பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருந்து நான் கேக் செட் பண்ணும்போது எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் 5 டயர் கேக் பண்ணுறதுனால கேக் எங்கேயாச்சும் சாஞ்சிருமோ இல்லை விழுந்துருமோன்னு ரொம்பவே நான் பயந்துட்டு இருந்தேன். கேக் கட் பண்ணுற வரைக்குமே எனக்கு ரொம்ப படபடன்னு இருந்தது. எங்கேயாச்சும் கீழே விழுந்துரும் இல்லை டேபிள் நவுத்தும் போது கீழே சாஞ்சிரும்னு. ஃபைனலாக டாப்பர் வச்சுட்டு இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அந்த கஸ்டமர் வேற யாரும் இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஃபங்க்ஷனில் எல்லாருமே கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஹாப்பியாக ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணாங்க.